அது ஓவின ரிட்டையர்மெண்ட்டோ டிஸ்மிஸோ டெர்மினேஷனோ ரெசிக்னேஷனோ கிடையாது. அது ரெஸ்பான்சிபிலிட்டி மாற்றி வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்ப நான் அறிஞ்ச வகையில் அவர் மத்திய அமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்றாரு, பார்ட்டி ஆல் இந்தியா போஸ்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்றார். இது அவருக்கு ரெண்டுமே அவருக்கு வைக்கப்பட்டிருக்கு. பட் மேலிடம் எப்படி அதை கம்பல் பண்ணுங்கிற நம்ம பார்க்கணும். அவர் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. எப்படியுமே இது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஹார்ட்லி ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள திரும்ப மாறும். திரும்ப அண்ணாமலை வருவாரா அதெல்லாம் நான் சொல்ல, இந்த 2 வருஷத்துக்குள்ள திரும்ப மாறும். இது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட், அவ்வளவுதான். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நமக்கு சில விஷயங்களுக்காக ஒன்று கொண்டு போய் நிக்கிறாங்க. அப்ப அது எல்லா அந்த மெச்சூரிட்டி அண்ணாமலைக்கு தெரியும். அண்ட் என்னுடைய நாலேஜ்ல திரு அண்ணாமலைக்கு என்னென்ன செய்ய போறோம்னு ஃபுல் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அவர்கிட்ட. சோ அவருக்கு எந்த சர்ப்ரைஸுமே இல்லை, புரியுங்களா? நான் எப்படி பாதி தான் சொன்னேனோ அத மாதிரி அவர் காவாசி தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அவருக்கு நிறைய தெரியும், அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியும், புரியுங்களா? நான் இப்ப அவருக்கு இந்த ப்ராசஸ்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வேற யாருக்குமே கொடுக்கப்படாது. திரு அமித்ஷா, திரு ஜே.பி. நட்டா, திரு சந்தோஷ் 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து இவர்கிட்ட பேசியிருக்காங்க. அப்படி உட்காரவே மாட்டாங்க. இந்த 3 பேர் சிட்டிங்கே பார்லிமெண்ட் எம்பி லிஸ்டுக்கு கூட உட்கார மாட்டாங்க. அதாவது ஆளாளுக்கு போட்டு லிஸ்ட் டிக் போட்டு எதிர் போட்டுருவாங்க. 3 பேரும் உட்கார்ந்து திரு அண்ணாமலை பேசி அவருடைய கருத்தை முழுசா அவர் என்ன சொல்றாரு, போராடும் என்ன சொல்றாரு, நான் அசம்பிளி எலெக்ஷன் எப்படி நடக்கும், எப்படி ஓட் பண்ணுவாங்க, எப்படி காஸ்ட் ஓட்டிங் எப்படி இருக்கும், நம்ம அலையன்ஸ்ல இருந்தா எப்படி இருக்கும், இல்ல எல்லா டீடைலும் சொல்லியிருக்கேன். அப்ப எல்லாம் கேட்டிருக்காங்கல்ல, முழுமையா இவரை உள்வாங்கி இவர்கிட்ட பேசி இவருக்கு புரிய வச்சு அது பெரிய ஒரு கன்விக்ஷன் நடக்கக்கூடிய விஷயம், இது ஒரு கம்பல்சன் நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. அதனால தான் நான் அவங்க கூலா இருக்காங்க, கம்போஸா இருக்காங்க. வெளியே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு விஷயம் தெரியாதுங்கனால உணர்ச்சி போட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த புது பதிவும் ஏற்க வேண்டாம்னு அவர் நினைக்கிறாரு. ஆல் இந்தியா ஏற்கணும்னு சொல்லுது. எது ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். சார், அதுல ஒரு துணை கேள்வி சார். உங்களோட கணிப்புல 2026 புரிஞ்சுக்கிறோம், 31 ரிட்டர்ன் அவர் பிஜேபி தலைவராவோ இல்ல திரு அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவர் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்கு. 100 எப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வரைக்கும் இங்க கொண்டு போலாங்க. அவருக்கு அவ்வளவு ஃபியூச்சர் இருக்குங்க. 30 வருஷ கெரியர் அடிச்சடிச்சு போனாலும் இருக்கு. நான் உள்ளங்க, நான் ரிட்டையர்ட் ஆங்க, நான் வரமாட்டேங்கன்னு தொப்பம்பட்டியில போய் உட்கார்ந்தா கூட 30 வருஷ கெரியர் இருக்கு அவருக்கு. ஆக்டிவ் கெரியர் நான் சொல்றேன். இன்னைக்கு 40 வயசு தான். 30 அவங்களே 75 சொல்லிட்டு இருக்காங்க. 35 வருஷம் கேரியர் உங்களுக்கு. நான் சொல்றது ஒண்ணுமே இல்ல சார், ரொம்ப நிறைய இடையில பூரா நிறைய ஸ்பாயில் ஆயிடுச்சு தான் சொன்னா கூட 30 இயர்ஸ் ஆக்டிவ் பிரைட் கேரியர் அவருக்கு இருக்கு. அண்ட் மாநில தலைவராக இருந்தவருக்கு இன்னும் மேல 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 அப்லிப்ட்மெண்ட் தான். சரிங்களா? சிபி ராதாகிருஷ்ணன் என்னவா இருக்கிறாரு, கவர்னரா. போன்ற இலக்கணேஷ் என்னவா இருக்காரு, கவர்னரா. டாக்டர் தமிழிசை என்னங்க, கவர்னரா. நான் சொல்ல இதுவே கம்மின்னு நினைப்பீங்க நீங்க, இன்னுமே பெருசா இருக்கு. இவர் கவர்னருக்கு போகல, இவர் சென்ட்ரல் மினிஸ்டரா இருப்பாரு, பார்ட்டி லீடரா இருப்பார், நிறைய இருப்பார். அண்ட் நல்லா திரும்பி ஞாபகம் வச்சுக்கணும், திரு அத்வானி, திரு வெங்கையா நாயுடு, திரு ராஜ்நாத் சிங், இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் பார்ட்டி கிரைசிஸ் இருக்கோ அப்பெல்லாம் திரும்பி தலைவரா வந்துருவாங்க. அவங்க ஒரு தடவை 2 தடவை அகில இந்திய தலைவரா இருந்தது, 3 தடவை 4 தடவை 5 தடவை. நீங்க நேஷனல் பிரசிடென்ட்ஸ் அப்படின்னு பிஜேபி பாருங்க, அத்வானி பேர் 4-5 தடவை இருக்கும், வெங்கையா நாயுடு பேர் 4-5 தடவை இருக்கும், ராஜ்நாத் சிங் பேர் 4-5 இருக்கும். அது எப்பவுமே இந்த ஒரு டேர்ம் 2 டேர்ம்ல இருக்காது, சம்பந்தம்லாம் எப்பப்பெல்லாம் கிரைசிஸ் இருக்கோ போடுவாங்க. அத மாதிரி திரு அண்ணாமலையோட நேம் இருக்கும். அவனுக்கு எப்ப தேவையோ 2 டேர்ம் அட் ஸ்ட்ரெச். இப்ப இருந்ததே ஒரு டேர்ம் தான், அதுவும் அவர் டேர்ம் இல்ல, புரியுங்களா? அதுவும் திரு எல்முருகனுடைய பாக்கி டேர்ம். அதனால அவர் திரும்ப எப்பனாலும் வர வாய்ப்பு இருக்கு. 36 பிஜேபி ஆட்சி, அதுல நான் ஒரு வரி விட மாத்தல. அப்ப யார் இருப்பா இல்லாங்கறதுல அப்புறம், அதற்கு முன்னாடி இருப்பாரா, ஒரு வருஷம் முன்னாடி இருப்பா, 31 இருந்து 36 5 வருஷம் இருப்பாரா, அதுக்கு முன்னாடி 31 கொண்டு வருவாரா, இல்லாட்டி திருப்பி இன்னொரு 3 வருஷம் பார்ப்பாரா பிரிச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் பெருசா இருக்கு. நம்ம வெறும் யூகம் சொல்ல இல்ல. திரு அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவருக்கு 100% வாய்ப்புகள் இருக்கின்றன, 100 சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. 100% சான்ஸ் மட்டும் இல்ல, 100 சாய்ஸஸ் இருக்கு. இன்னும் 100 முறை நடக்கலாம். அது ஒரு தடவை 2 தடவைங்கிறதே இல்ல, எனி டைம் இட் மே ஹேப்பன். நான் இது ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்ங்கிறத உள் வாங்கிக்கிட்டீங்கன்னா